வாகவத்தமன் யாரு? வாகவத்தம் நம்மளுக்கு தெரியும். நம்ம தோழர் கரிகாலன்கிட்ட பேட்டி கேட்டு இருக்கும்போது ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டாரு அப்படின்னோடனே, நீங்க பறையரணத்தை சேர்ந்தவரா, அதனாலதான் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க, என்னை சூழ்ச்சியில வீழ்த்த பாக்குறீங்க அப்படின்னு பேசினவரு. எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே பார்த்துருக்கோம், தமிழ் குடிகள் இங்க ஆதி தமிழ் குடியான பறையர் குடியும் ஆதி தமிழ் குடியான வன்னிய குடியும் சேர்ந்து வாழ்கிறோம், இங்க அருந்ததியர்களுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி பேசுறவர் இவரு. அப்படி ஒரு ஆலயம் வச்சுக்கிட்டு மேல்பாதி கிராமத்துல போயிட்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலித்துகளை உள்ள விடாதீங்க, பாத்துக்கலாம், எங்க வேணாலும் கேஸ் பண்ணா பாத்துக்கலாம்னு சொன்ன பாலு வச்சிருக்கீங்க. திருமாவை பற்றி திருமா ஏதோ ஒரு ஷூவை நக்கிறத போல கார்ட்டூன் வரைஞ்ச ஒருத்தனை ஆதரிச்சு அது மாதிரி ட்வீட்டை போட்டு திருமாவை பற்றி எல்லா சாதி இழிவான கருத்துக்களையும் பரப்பிட்டு இருக்கிற கார்ட்டூனிஸ்ட் பாலாவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பொன்பரப்பி தமிழரசனை பத்தி பேசுறீங்க? பொன்பரப்பி தமிழரசன் உயிரோடு இருந்தாருன்னா இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக தான் பேசியிருப்பாரு. சேகுவரா ஃபிடல் காஸ்ட்ரோட புரட்சிகர கருத்துக்களை ஏத்துக்காம அவங்க சுருட்டு பிடிக்கிற ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லையா, டிபி வச்சுக்குவாங்க, டிஷர்ட் போட்டுக்குவாங்க. அதே போல அவங்க சாரத்தை விட்டுட்டு அவங்களோட புகழ் வெளிச்சத்துல போய் தானும் அண்டிக்கிறது. உங்களை மாதிரி திருநெல்வேலி வாங்கிட்டு இசுசு கார்ல போய்கிட்டு பயங்கரமா ஜிம்மு, ரேடிசன் ஹோட்டலு அப்படி சரக்கெல்லாம் போட்டுக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க எதுக்கு அவரை போய் வீரப்பனோட ஒப்பிடுறீங்க? ஏன்னா வீரப்பனுக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்குது. அந்த சாதி அடையாளத்துல ஒரு நீட்சியாக நீங்க தமிழரசனையும் வைக்கிறீங்க. அதனாலதான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை பிளஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியவர் தோழர் தமிழரசன் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசாத் லேப்ல நடந்துச்சு. அந்த போஸ்டர்ஸ் வந்தப்போ, அந்த இன்விடேஷன் வந்தப்போ நிறைய கான்ட்ரவர்சியை சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழரசன் யாரு, அவருடைய சித்தாந்தம் என்ன, வந்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில இருந்த கெஸ்ட் நக்கீரன்ல முன்னால பணிபுரிஞ்ச சிவசுப்ரமணியம் அவர் தான் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை. வந்திருக்க கெஸ்ட் ஒரு கலவையான ஒரு கெஸ்ட். கருணாஸ் வந்திருக்காரு, தனியரசு வந்திருக்காரு, கௌதமன் வந்திருக்காரு, பாமகவோட பாலு வந்திருக்காரு, சீமான் வந்திருக்காரு, அப்புறம் கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்திருக்காங்க. இப்படி இந்த கெஸ்ட்ல இருந்து எல்லாமே கான்ட்ரவர்சியா இருந்தது. முதல்ல தமிழரசன் அப்படின்றவர் யாரு அண்ட் இந்த கான்ட்ரவர்சிக்கான காரணம் என்ன? தோழர் தமிழரசன், பொன்பரப்பி தமிழரசன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு மார்க்சிய லெனினிய போராளி. அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்ற பாதையில போறாங்க. முக்கியமாக அவரோட சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது எனக்கு மீன் சுருட்டி அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்குது. அந்த அறிக்கையை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சாதி ஒழிப்புக்கும் தமிழ் தேசியத்துக்குமான தொடர்பு என்ன, ஏன் தமிழ் தேசிய விடுதலையை கோர்றோம், இங்க தமிழ் தேசிய விடுதலை அப்படிங்கிறதே சாதி ஒழிப்புக்கு ஒரு வழி அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதியிருப்பாரு. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், இங்க இருக்கிற மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி அதுல இருந்து ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் செய்யறாரு. அப்ப அந்த அளவுக்கு சாதி எதிர்ப்புல உறுதியானவர். அந்த அறிக்கையை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குன்னா, மார்க்சிய லெனினிய சிந்தனையாளரான சுனிதிகுமார் கோஷோட இந்தியா என்னும் தேசிய இனங்களின் சுரைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதை முன்வைக்கிற மாதிரியே அவர் என்ன சொல்லுவார்னா, இது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் மட்டும் கிடையாது, இங்க சேரிகளின் சிறைக்கூடமாகவும் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல இருந்தா அவர் சாதி எதிர்ப்பை ஆரம்பிப்பாரு. ஏன் ஊர் சரியா பிரிஞ்சு கிடக்குது, ஏன் பட்டியலின மக்கள் மீது தீண்டாமை திணிக்கப்படுது, ஏன் இங்க சூத்திரர்கள் மேல சூத்திர இழிவு அப்படின்றது அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாகவும் மக்களின் யதார்த்தத்துல இருந்தும் விளக்கி எழுதியிருப்பாரு. அதனாலதான் அவர் தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கிறாரு. நீங்க விடுதலை படம் பார்த்திருப்பீங்க, அந்த இயக்கத்தை சார்ந்த விடுதலை படமும் இருந்து. அப்படியான ஒரு உறுதியான போராளி. அவர் எடுத்தோடனே ஒரு ஆர்ம் ஸ்ட்ரகிள்லாம் இறங்கல. அவர் மார்க்சிய லெனினிய பாதையில பயணிக்கிறாரு. ஆர்ம் ஸ்ட்ரகிள் தான் மக்களின் விடுதலையை கோரும் அப்படின்றதுனால அந்த தேவைக்காக தான் அது தியரிட்டிக்கலா அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் வீரப்பனும் தமிழரசனும் ஒண்ணுதான், என்னமோ தமிழரசன் காட்டுக்குள்ள சந்தன மரத்தை கடத்தின மாதிரியும் யானைகளை கொன்று தந்தத்தை வித்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. வீரப்பன் அப்படிங்கிறவர் ஒரு குற்றவாளி. அந்த குற்றத்துக்கு பிறகு நீங்க ஒரு என்ன வேணாலும் விளக்கம் தரலாம், அவர் ஒரு சமூக குற்றவாளி. ஏன்னா சமூகம் தான் அவர் குற்றவாளியா உருவாக்குச்சு. அந்த வறுமையும் அரசு பயங்கரவாதம் தான் அவரை குற்றவாளி ஆக்குச்சு, காவல்துறை எதிர்க்க வச்சது, மக்களுக்கு அவுட்லா அப்படின்ற மாதிரியான வச்சுக்கலாம். ஆனா வீரப்பனுக்கு கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. அவரோட பேச்சுக்கு நான் வரேன் பின்னாடி. நீங்க சொன்னதுல இருந்து இந்த தமிழரசன், பொன்பரப்பு தமிழரசன் பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது. குறிப்பா எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, திருமா அவர்கள் அதிகமாக அவங்க தமிழ் தேசியத்துல 5 கொள்கைகளை வீசிக்கல தமிழ் தேசியம் ஒண்ணு, அவங்க முன்வைக்கிறது பொன்பரப்பை தமிழரசன் சொன்ன சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில அவங்க அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க. அப்போ சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்ன்றத இவர் முன் வச்சிருக்காரு. அண்ட் மார்க்சிய லெனினிய பாரம்பரியம் அவருக்கு இருக்கு. அடிப்படையில அவர் ஒரு தோழர். ஆமா, அதுல அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா,
மார்க்சிய லெனின் அமைப்புகளுக்கு இங்க வந்து சும்மா பேசுறவங்களுக்கு, மேம்போக்கா பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு சாதியை பற்றிய நிலைப்பாடே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க்சிய லெனின் அமைப்புகள் தீவிரமான சாதி எதிர்ப்பு நிலைப்பாடு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து நில உடைமை சார்ந்து வச்சிருந்தாங்க. நிலமற்றவர்கள் நிலம் உடையவர்கள் அப்படின்ற கான்ட்ரடிக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கங்கள் வந்து பண்பாட்டு ரீதியாக புராணங்கள்ல இருந்து இலக்கியங்கள்ல இருந்து எப்படி வந்து பார்ப்பனியம் வந்து நிறுவப்படுது அப்படின்றத வச்சிருந்தாங்க. இவர் ரெண்டையும் இன்டகிரேட் பண்றாரு. இப்ப ரெண்டையும் இன்டகிரேட் பண்றதுனால நீங்க வந்து இந்த நில உடைமை சார்ந்த போராட்டங்கள், கூலி உறவு போராட்டமாகட்டும், பண்ணையார் எதிர்த்து இந்த நில சீர்திருத்தத்துக்கான போராட்டமாகட்டும், இதை தாண்டி பண்பாட்டு ரீதியாகவும் சில போராட்டங்களை நம்ம முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாதையில் நகர்றாரு. அதனாலதான் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஊர் திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து மீன் பிடிக்க வைப்பாங்க. இப்ப வந்து பண்ணையார்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் மீன் பிடிப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்து இடைநிலை சாதியில இந்த குத்தகை விவசாயிகளா இருக்கிற சாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீன் பிடிப்பாங்க. மூணாவது நாள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறவர்கள், பட்டியலினத்தவர் எல்லாம் சேர்ந்து மீன் பிடிப்பாங்க. அப்ப வந்து மீனே இருக்காது. போனா போதுன்னு இருக்கிற மிச்சத்தெல்லாம் நீங்க அள்ளிட்டு போங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா தமிழரசன் வேலை பார்த்த இடங்கள்லாம் திருவிழாக்கள்ல முதல் நாளே பட்டியலினத்தவரையும் இல்ல வந்து பழங்குடியினரையும் மீன் பிடிக்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த பண்பாட்டு ரீதியாக திருவிழாக்கள் நடக்கிறது, சடங்கு ரீதியாக நடக்கிறதுலையும் சாதி ஒழிப்பா அவர் முன்னகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. அதுவும் ஒரு மார்க்சிய லெனினிய பின்னணியில இருந்து மக்களை அணி திரட்டுவது, அரசுக்கு எதிரான முழக்கங்களை வைப்பது அப்படின்றதோட சாதி எதிர்ப்பை வந்து இணைச்சிருக்கிறாரு அப்படின்றது அவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். ரெண்டு வெவ்வேறு தமிழகத்துக்கு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் பண்ண இயக்கத்துல இருந்து பெஸ்ட் ஆஃப் டூ வேர்ல்ட்ஸ் அவர் வந்து ஒன்றிணைச்சிருக்காரு. அப்படின்றதுனாலதான் வந்து விசிகா போன்ற அமைப்புகள் வந்து தமிழரசனை வந்து முன்மொழிகிறாங்க. முக்கியமா நீங்க மார்க்சிய லெனினிய தொடர்பு, ஒரு மார்க்சிய பாரம்பரியம் அவருக்கு இருக்குன்றதுனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு மார்க்சிய பாரம்பரியம் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்துல இன்னைக்கு ஒரு மார்க்சிய மாலை அமைப்புகள்ல இருந்து யாராவது வந்திருக்கலாம், இல்ல சிபிஎம்ல இருந்து ஏதாவது தோழர்கள் யாராவது வந்திருக்கலாம். அப்படி யாருமே இல்லாம அந்த மேடையில மற்ற விருந்தினர்கள் இருந்ததுக்கான காரணம் என்ன? இப்ப தோழர் தியாகு இருக்கிறாரு, நம்மளுக்கு தமிழ் தேச மக்கள் முன்னணி தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, பல டிஎன்எம்எல் தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக சாதி எதிர்ப்பை பேசுவாங்க. அவங்க வந்து பாலுவோடையோ இல்ல வந்து கார்ட்டூன்ஸ் பாலாவோட மேடையை பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்கு வந்து சிக்கல்கள் இருக்கும், இல்ல வந்து முரண்கள் இருக்கும். மேடையிலே இதையெல்லாம் எதிர்த்து கூட பேசலாம். அப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டா சாதி வளர்க்குறீங்க இல்லையா, இவங்க வந்து தமிழ் தேசியம் சொல்லி சாதி எதிர்க்கல, சாதியை வளர்க்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தமிழரசனை இப்ப வந்து கூப்பிட்ட கெஸ்டுகளோட பிரதானமான சாதி அடையாளங்கள்லாம் பாருங்களேன். எப்படி வந்து நீங்க வந்து எல்லா போராளிகளுக்கும் இப்ப வந்து வஉசி அப்படின்ற ஒரு விடுதலை போராளிக்கு அவர் சார்ந்த சமூகத்தின் அடையாளத்தை திணிச்சு அவர் அந்த சமூகத்துக்கானது அப்படின்னு ஆக்குறாங்க. அதே போல இங்க வந்து நீங்க வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், வெள்ளையரை எடுத்து போராடினார் எடுத்துக்கலாம், மருது சகோதரர் எல்லாத்தையும் அந்த சாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறாங்க இல்லையா. இதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம பார்க்காத வரலாறு, நம்ம வந்து புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிற வரலாறு. ஆனா நம்ம பார்த்த அப்படின்றத விட நம்மளோட இப்ப வந்து மாமா வயசுல இருக்கிறவங்க, சித்தப்பா பெரியப்பா வயசுல இருக்கிறவங்களே தமிழரசனை பார்த்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களையும் சாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு போறதுதான் இந்த வேலையா இருக்குது. அதனாலதான் வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசம்னு அவர் பேசுறாரு. மார்க்சிய லெனினிய பாரம்பரியம் இருக்கு. ஆனா அவருடைய புத்தகம், அவரை பற்றி எழுதக்கூடிய ஒரு புத்தகத்துல மார்க்சிய பேக்ரவுண்ட்ல இருந்து யாரும் இல்ல, சாதி ஒழிப்பு பேசக்கூடிய எந்த தோழர்களும் அந்த மேடையில இல்லை அப்படின்றது அவரை வந்து ஒரு கபலீகரம் பண்ணுவது, அவரை திருடுவது, அவருடைய ஐடென்டிட்டி அவர் கண்டிப்பா திருடுவது. ஏன்னா நீங்க எதுக்கு வந்து அவரை போய் வீரப்பனோட வந்து ஒப்பிடுறீங்க? ஏன்னா வீரப்பனுக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்குது. அந்த சாதி அடையாளத்துல ஒரு நீட்சியாக நீங்க வந்து தமிழரசனையும் வைக்கிறீங்க. அதனாலதான் வந்து வாகோத்தமன் யாரு? வாகோத்தமன் நம்மளுக்கு தெரியும். நம்ம தோழர் கரிகாலன்கிட்ட பேட்டி கேட்டு இருக்கும்போது ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டாரு அப்படின்னோடனே, நீங்க வந்து பறையரணத்தை சேர்ந்தவரா, அதனாலதான் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க, என்னை வந்து சூழ்ச்சியில வீழ்த்த பாக்குறீங்க அப்படின்னு பேசினவரு. எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸுமே பார்த்திருக்கோம். தமிழ் குடிகள் இங்க வந்து ஆதி தமிழ் குடியான பறையர் குடியும் ஆதி தமிழ் குடியான வன்னிய குடியும் சேர்ந்து வாழ்கிறோம், இங்க வந்து அருந்ததியர்களுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி பேசுறவர் இவரு. அப்படி ஒரு ஆலயம் வச்சுக்கிட்டு மேல் பாதி கிராமத்துல போயிட்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து தலித்துகளை உள்ள விடாதீங்க, பாத்துக்கலாம், எங்க வேணாலும் கேஸ் பண்ணா பாத்துக்கலாம்னு சொன்ன பாலு வச்சிருக்கிறீங்க. திருமாவை பற்றி, திருமா வந்து ஏதோ ஒரு ஷூவை வந்து நக்கிறத போல கார்ட்டூன் வரைஞ்ச ஒருத்தனை ஆதரிச்சு அது மாதிரி ட்வீட்டை போட்டு திருமாவை பத்தி எல்லா சாதி இழிவான கருத்துக்களையும் பரப்பிட்டு இருக்கிற கார்ட்டூனிஸ்ட் பாலாவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பொன்பரப்பி தமிழரசனை பத்தி பேசுறீங்க? பொன்பரப்பி தமிழரசன் வந்து உயிரோடு இருந்தாருன்னா இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக தான் பேசியிருப்பாரு. அப்படி இருக்கவங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க பொன்பரப்பி தமிழரசனை பேசுறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது சொல்லுவாங்க, இப்போ வந்து லெனின் வந்து அரசும் புரட்சியும்ல வந்து முன்னுரையில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன எழுதியிருப்பாருன்னா, புரட்சியாளர்களை வாழும் காலத்துல ஆளும் வர்க்கம் வந்து பயங்கரமா எதிர்க்கும். ஆனா அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, அவங்கள ஒரு வெத்து தலைவர்கள் ஆக்கிறோம், அவங்கள்ட்ட இருக்கிற புரட்சிகர சாராம்சத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த ரெவல்யூஷனரி கேரக்டரை ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு அப்துல் கலாம் மாதிரி, ஒரு விவேகானந்தர் மாதிரி, இவரு நல்ல கருத்தை சொன்னார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கானா மாத்தும். அது வந்து உழைக்கும் வர்க்க ஸ்ட்ரகிள்ஸ்க்கே எகெயின்ஸ்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழரசன் அப்படிதான் ஆக்குறாங்க. தமிழரசன் எப்படி
அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் போட்டோவை போட்டுக்கிட்டு நீங்க தெலுங்க, நீங்க கன்னடா அப்படின்னு திட்டுறதுக்கு. ஏன் மேடையில இவர் என்ன பேசுறாரு? தமிழரசன் வச்சது என்ன? தனி தமிழ்நாடு கோரிக்கை. இவர் என்ன பேசுறாரு? தனி தமிழ்நாடுலாம் தேவையில்ல, நான் வந்து தேங்காயை உடைச்சு ஒரு சில்லு சாப்பிட்ற சில்லுன்னு நினைச்சுக்கிட்டியா, தேங்காயே என்னதுன்னு சொல்றேன்டா. அப்ப என்ன அர்த்தம்னா தனி தமிழ்நாடு கோரிக்கையோ, இப்ப தனி தமிழ்நாடு கோரிக்கையில இருந்து வரதான் மாநில சுயாட்சி. தனி தமிழ்நாடு கோரிக்கையில இருந்து வரதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புவாங்க, இவர் காசு வாங்குற கட்சிகள்லாம் அப்புவாங்க. அதனால தமிழ் தேசியம் பேசுற மாதிரியே பாரத நாடு எந்நாடு, பாரதம்ங்கிறதே வேணாம்னு சொல்றோம் நம்ம. அந்த காலத்துல பாரதிக்கோ பாரதிதாசனுக்கோ அந்த டிஸ்கோர்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவங்க அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு இவன் இந்தியா அப்படிங்கறது எல்லாத்தையும் தூக்கிட்டு G20 மாநாட்டுல பாரதம் அப்படின்னு போடுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா, பாரதம் அப்படிங்கிறது பாரத வர்ஷா அப்படிங்கிற இந்து கோட்பாட்டுல இருந்து வருது. பாரதம்ங்கிறது நமக்கானது கிடையாது, இந்தியாங்கிறதா நமக்கானது. அதுலயும் சுயநிர்ணய உரிமைகளோட ஒரு மாநில சுயாட்சி, நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிற தமிழ்நாடு, கேரளம், கன்னடம் எல்லாம் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த என்ன பண்றாரு? என்னது இவர் தான் என்ன சொல்லுவாரு? திராவிடன் சொன்னா கன்னடம் திராவிடன் சொல்றானா, கேரளாக்காரன் ஒத்துக்கிறானா, ஆந்திராக்காரன் ஒத்துக்கிறானா, ஏய் நீ தாண்டா சொல்லிட்டு திரியிற அப்படின்னு ரொம்ப ஒருமையில திராவிடம் பேசுறவங்களை எல்லாம் திட்டுற இவர் தான் நாளைக்கு போய் குஜராத்துக்காரண்டி பீகார்காரண்டி சொல்ல போறாராம். என்ன, இந்த தேசம் முழுக்க தமிழர்களுக்கானது, பாரத தேசம் ஏன் தேசம், அதை நான் தான் ஆளப்போறேன், நீயும் தமிழன் தான் அப்படின்னு சொல்ல போறாராம். இது எவ்வளவு வேடிக்கையா இருக்குது. அதாவது நீங்க இங்க எலெக்ஷனே ஜெயிக்க வக்கில்ல, ஆனா இவரு நாடு முழுக்க ஆள போறாராம். அதுதான் தமிழ் தேசியமா. இது என்ன சொல்றதுன்னா, இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னுவாங்கல்ல. அப்ப இதுதான் தமிழ் தேசியம் சொன்னா, உக்கரமா தமிழ் தேசியம் பேசுற, அதாவது இவர் மாதிரியே சாதிய தமிழ் தேசியம் பேசுற, மத்தவங்களை தெலுங்கர்னு சொல்ற, பெரியாரு எதிர்க்கிற மணியரசன் கூட இதை தமிழ் தேசியம் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா தெரியல, அவரும் அதுக்கப்புறம் இந்து தமிழர் அப்படின்ற மாதிரி அடுத்து புக்கெல்லாம் அடுத்து பாரத தமிழர்னு கூட எழுதலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க பெரியாரை எதிர்த்துட்டாங்க, கலைஞரை எதிர்த்துட்டாங்க, அம்பேத்கரை நாங்க மதிக்கிறோம், ஆனா தலைவராக ஏத்துக்க முடியாது, ஏன்னா அவர் தமிழினத்தை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழிகாட்டி மார்க்ஸ் வெளிநாட்டுக்காரரு அப்படின்ட்டாங்க. இந்துக்களை தவிர இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தான்கள், அது அரேபிய மதம், இது ஐரோப்பிய மதம். அதாவது கிறிஸ்டியானிட்டி ஐரோப்பால பிறக்கல அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியல, அது ஐரோப்பிய மதம். எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம தரப்புல கலிய பெருமாள் வாத்தியார் இருக்கிறாரு, தமிழரசன் இருக்கிறாரு, இன்னும் பாவலர் பெருஞ்சித்தனார் இருக்கிறாரு. இப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? பெருஞ்சித்தனா தொட்டானா பொலில நின்னும் இருக்காரு. அதான் இப்ப இந்த மாதிரியான நபர்களை அபகரிக்கணும். அவங்கள நீங்க சொல்ற மாதிரி இந்த சாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு இவங்களே தமிழ் குடிகள் ஆக்கிடணும் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட முன்னெடுப்பு தான் இது. அந்த ஐடியாலஜியை டிஸ்கார்ட் பண்றது எப்படி பாக்குறீங்க? இப்போ தமிழரசன் இருக்காரு, ஒரு மாலை பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு மார்க்சிய லெனினிய பார்வை அவருக்கு இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறாரு. அந்த ஐடியாலஜியை கபலீகரம் பண்ணிட்டு தமிழரசன் ஒரு தமிழர், ஒரு போராளி அப்படின்னு ஒண்ணு. இப்போ சாட்டையோட ஆபீஸ் ரீசெண்டா திறந்தாங்க. யாராச்சும் திறந்தாங்கன்னா இன்னைக்கு சீமானாச்சு கூட திறந்துருக்கலாம், இல்ல அவங்க தமிழ் தேசியத்துல பெரிய ஆள் நினைக்கக்கூடிய இல்ல மணியரசனை வச்சு கூட திறந்துருக்கலாம். ஆனா அவங்க சூஸ் பண்ண நபர் அப்படின்றது நல்லக்கண்ண அவர்களை சூஸ் பண்றாங்க. நல்லக்கண்ண ஐயா அவரை கூட்டிட்டு சாட்டையினுடைய ஆபீஸை திறந்து வைக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே முதல்ல இந்த சாணக்கிய ஆரம்பிச்சு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த சிறந்த அரசியல்வாதிக்கு ஏதோ ஒரு அவார்டு, அதுக்கு யாரை கொடுக்குறாங்கன்னா திரும்ப நல்லக்கண்ண தான் சிறந்த அரசியல்வாதி, இந்த யுகத்தினுடைய ஒரு பெஸ்ட் அரசியல்வாதியார் தான். ஆனா அவர் ஆக்சுவலா போல அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இப்ப பாரதிதாசனை அவங்கள ஒரு ஐடியாலஜா முன்வைக்கிறாங்க. பட் அவரை அவர் ஒரு திராவிட இயக்கப்பட்டாலும் பாரதிதாசன் எங்களுடைய தமிழர். இப்போ ஒரு நபர் இருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க, அவங்க ஐடியாலஜியை தள்ளி விட்டுட்டு அவங்க தமிழர் அப்படின்ற போறையில அவங்கள திருடுறத எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பண்ணிருக்காங்க. நான் சொன்ன எல்லா இடங்களையும் நடக்குது, பாஜகவும் பண்றாங்க. இப்ப அம்பேத்கரை எப்படி அம்பேத்கர் போட்டோ அர்ஜுன் சம்பத் ஓட்டுறாரு, காவி கலர்ல அம்பேத்கரை போட்டு, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இப்ப இது நம்ம 2K கிட்ஸ் இல்ல 90s கிட்ஸ்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அதாவது சே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோவோட புரட்சிகர கருத்துக்களை ஏத்துக்காம அவங்க சுருட்டு பிடிக்கிற ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லையா, டிபி வச்சுக்குவாங்க, டிஷர்ட் போட்டுக்குவாங்க. அதே போல நல்லக்கண்ண ஐயா அப்படிங்கிறவர் ஒரு பொதுவான ஒரு தலைவர் ஆயிட்டாரு. அவர் கம்யூனிசம் எதிர்ப்பவர் கூட அவர் ஆதரிக்கிற ஒரு தலைவராக ஒரு ஐக்கானா இருக்காரு. ஸோ அந்த ஐக்கானை கூட வச்சுக்கும் போது அவரோட புரட்சிகர சாயல் நம்மளுக்கு மேல ஒட்டிக்கணும். அதே போல நீங்க சொல்ற மத்த தலைவர்களும் அவங்களோட சாயல் நம்ம மேல ஒட்டிக்கணும் மொழியா, அந்த கருத்து நம்மளுக்கு தேவையில்லை. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க சாரத்தை விட்டுட்டு அவங்களோட புகழ் வெளிச்சத்துல போய் தானும் அண்டிக்கிறது. இது எல்லா இடத்துலயுமே நீங்க ஃப்ரீடா காலன்னு சொல்லிட்டு ஒரு தென் அமெரிக்க ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களே ஏகப்பட்ட லிபரல்ஸ்லாம் பகிர்வாங்க. ஆனா அவங்க முடியை எப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பெயிண்டிங் பண்ணாங்க, அவங்க தம் அடிச்சாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் தான் இருக்கும் மொழிய. அவங்க கம்யூனிஸ்ட்ங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க பேசின கம்யூனிசம் அவங்க யாரை ஆதரிச்சாங்க அப்படின்னு பேசினா இவங்க வைக்கிற இந்த லிபரல் கருத்துக்கே எதிராக இருக்கும் தெரியும். அதே போலதான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களும்
அவரோட சாதி எதிர்ப்பு. ஏன்னா அவர் வந்து சுய வாழ்க்கையிலே சாதி எதிர்த்ததுனால அவரோட சாதி மக்களை அவர் ஒதுக்கி வச்சு அவர் அதுக்கான விலைகளும் கொடுத்துதான் வாழ்ந்திருக்கிறாரு. சுதந்திர போராட்டத்துக்காக பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு, தலைவரா இருந்திருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவர் ஒரு 90 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் அவர் ஒரு போராளியா இருக்கிறாரு அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும். எளிமையா இருக்கிறாரு. அந்த எளிமைதான் இவங்களுக்கு. அதாவது அவர் என்ன பண்ணாரு, அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா என்னவா யோசிச்சாரு, நடைமுறை எப்படி பற்றினார்ல, அந்த எளிமை அப்படிங்கிறது தான். அதை வச்சுக்கிட்டா அப்படின்னா அவரை நீங்க அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து தேர்தலில் நிறைய முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு இல்லையா. காமராஜரே தோற்கடிச்ச ஊர் இது, நல்ல கண்ணையும் தோற்கடிச்ச ஊர், அதனாலதான் எங்களையும் தோற்கடிக்குது. நல்ல கண்ணு ஐயா சேர்த்துக்கிறது இப்ப மத்த இயக்கங்கள், இப்ப ரங்கராஜ் பாண்டே கூட சேர்த்துக்கிறாருன்னா அது வந்து ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு. ஆனா இவர் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா இவரோட தோல்விக்கும் வந்து அவரை ஒரு காரணம் காட்டுறது. பாருங்க, அவரே தோக்கடிச்சா மக்கள் எங்களை ஏன் தோக்கடிக்க மாட்டாங்க? ஏன் அவர் தோக்குறது நீங்க தோக்குறது ஒண்ணா? இல்ல அதே போல உங்களை மாதிரி திருநெல்வேலி வாங்கிட்டு, அதான் அவன் உங்களை மாதிரி திருநெல்வேலி வாங்கிட்டு இசுசு கார்ல போய்கிட்டு பயங்கரமா ஜிம்மு, ரேடிசன் ஹோட்டலு அப்படி சரக்கெல்லாம் போட்டுக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் அவர் எவ்வளவு ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் சொல்லுவாரு, நான் நல்லக்கண்ணு ஐயாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டுட்டு அவரை போய் எப்படா பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவர் வந்து விகடன்ல நான் எழுதியிருந்த ஒரு கட்டுரைக்கு வந்து எனக்கு பாராட்டு மடல் எழுதி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சாரு. அப்ப எல்லாத்தையும் அவர் அரசியலை ஃபாலோ பண்றாரு. இளைஞர்களுக்கு உகந்த கருத்துக்கள் என்னங்கிறது இன்ன வரைக்கும் ட்ராக் பண்றாரு. அந்த வயசுல ஏன் கொஞ்சம் பூமர் ஆயிட்டாரு, 90s கிட்ஸ் ஆனாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா நீங்க அப்படியா இருக்கிறீங்க. இன்னைக்கு வர எந்த உரையாடலும் உங்களுக்கு தெரியறதில்ல, எந்த அப்டேட்டும் உங்களுக்கு தெரியறதில்ல. கல்வி இலவசமா தருவேன், ஏற்கனவே அரசாங்க பள்ளியில கல்வி இலவசமா இருக்கு, நீ கல்வி இலவசமா தருவேன்னு பேசிக்கிட்டு இருக்க. குடிநீருக்கு வாரியம், அது வாரியம் அமைச்சு 40 வருஷம் ஆச்சு, இப்பதான் வாரியம் அமைப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த அப்டேட்டும் தெரியறதில்ல, எந்த சட்டமும் தெரியறதில்ல. நீங்க நிர்மலா சீதாராமனை பேருக்கு எதிர்பார்க்க இல்லையா பாஜகல, இதுல ஏதாவது இருக்கா, பட்ஜெட்ல ஏதாவது இருக்கா? நீங்க பட்ஜெட் PDF ஓபன் பண்ணா பட்ஜெட்ல இருக்கும். சோ இப்படி எந்த அறிவுமே, பொது அறிவுமே கிடையாது அவருக்கு, சட்ட அறிவு கிடையாது, இந்த நாடு எந்த அமைப்புல இருக்குன்ற அறிவு கிடையாது, இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் எந்த அறிவு இருக்குன்னு கிடையாது. ஒண்ணும் இல்ல, நல்லக்கண்ணு அவர்கள் தமிழ்நாட்டுல 100 நாள் வேலை திட்டத்தை ஆதரிச்சதுல ஒரு பெரிய ஆளு. CPI CPM சேர்ந்துதான் 100 நாள் வேலை திட்டமே வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியால. 91க்கு அப்புறம் கிராமப்புற மக்களோட பொருளியல் நிலை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்றதுனால அரசே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணுங்கிறத அது கொண்டு வந்தது. ஆனா கடந்த 5 வருஷத்துல எத்தனை முறை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இவர் கொச்சையா பேசியிருப்பாரு சீமான். அது வந்து அதனாலதான் வந்து வயலுக்கு ஆள் வரதில்ல, வாங்கி தின்ட்டு சும்மா கிடக்குறாங்க, 100 நாள் அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து அங்க வந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கானுங்க, இப்படியெல்லாம் பேசின நம்பர் தானே இது. இவருக்கு வந்து அந்த கடைநிலையா இருக்கிற, விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க. விவசாயம்ன்றது ஒரு வருஷத்துக்கு 100 நாள் தான் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மற்ற நாள்ல எப்படி கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்லாத ஒரு சாதி வெறி பிடிச்சா பண்ணையார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு எதுக்கு நல்ல கண்ணை கூப்பிடணும் அப்படின்னா, அவரும் தோத்துட்டாரு, நாங்களும் தோத்துட்டோம், LHS = RHS அப்படின்னு மேட்ச் பண்றது. பிளஸ் தனக்கு ஒரு புரட்சிகரமான அடையாளம் இருக்க மாதிரி. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவர் வந்து இல்ல அவருக்கு மட்டும் காமிக்க மாட்டாரு, மொத்தம் தமிழினத்திற்கே ஒரு புரட்சிகரமான, நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பிளட், நம்ம பாரம்பரியமே இதுதான். அதான் நல்ல பிரபாகரன், தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், இந்த ஆங்கிரி பிளட் தான் நம்ம உடம்புக்குள்ள ஓடுதுன்றதா அவரு. ஆமா, அது வந்து குறிப்பிட்ட சாதிகள். இப்ப நல்லக்கண்ணு ஐயாவும் அவருக்கு வந்து வெளிப்படையா சாதியை தான் பேசலையோ இல்லையா, அவர் சார்ந்த சாதி வந்து இவங்க தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்ற வர சாதியில இருக்குது அப்படிங்கறதுனால தான் இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி நாங்க பிளட்லயே ஊறி இருக்குது, அப்புறம் பிளட்ல ஊறி இருக்கு அப்படின்ற ஆர்குமெண்ட் இல்லை அப்படின்னா எப்படி ஒரே புள்ளியில தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், கலிய பெருமாள், புலவர் கலிய பெருமாள், பாவலர் பெருஞ்சித்தனார் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரே லைன்ல வருவாங்க? இவங்கெல்லாம் நான் வந்து வெவ்வேறு தளத்துல அப்படின்னு சொல்றது இல்லை. இவங்க அணுகுமுறைகள் வேற, இவங்க சித்தாந்தங்கள் வேற, எடுத்துக்கிட்ட கையாண்ட நடைமுறைகள் வேற. அப்படி இருக்கும்போது எல்லாம் எப்படி ஒன்றிணைறாங்க அப்படின்னா இவங்க தமிழ் குடிகள் சொல்ற சாதியில அவங்க வராங்க. அதே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஆங்கிரி யங் மேன், ஆங்கிரி பிளட்ல இருக்கோம், நாங்க வந்து எப்பயுமே வீராவாசமா தான் பேசுவோம் அப்படின்றது ஒரு நிதானமான அரசியல் இல்லாம ஒரு ஆங்கிரியான ஒரு இமோஷனல், நான் வந்து எதை பத்தியும் கவலைப்படணும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவனை வந்து கையாமையே திட்டின நாய் பிச்சைக்காரன் அப்படின்னு திட்டினா எனக்கு வந்து அரசியல் உணர்வு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி தலைவர்களை எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதுல வந்து உண்மையாலுமே அதுல இருந்து கருத்து வாங்கி அதுல வந்து முன்னேற்றதுக்குலாம் எந்த இன்டென்ஷனும் கிடையாது. தமிழ் குடிகள், தமிழ் சாதிகள், இந்த பேச்சை பேசக்கூடிய நபர்கள் சாதிய தமிழ் தேசியவாதிகள்ன்ற வார்த்தையை காயின் பண்ணீங்க. அந்த சாதிய தமிழ் தேசியவாதிகள் தான் அங்க பேசியிருந்தாங்க. முழுக்க அந்த கூட்டம் வந்து தமிழரசன் பற்றி. இது பாமக பாலு பேசுறாரு, இங்க வந்து சாதி சண்டை நடக்குது, அவர் வந்து இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம், இன்னைக்கு வன்னியர் பறை ரட்சிக்கிறாங்கன்னா அது காரணம் திராவிடம் தான், சாதி சண்டைகள் நடக்குதுன்னா அது காரணம் திராவிடம் தான், திராவிடம் ஒழிக்கப்பட்டால் தமிழ் தேசியம் வளர்ந்துடும், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும்,
திராவிடம்னாலதான் தமிழ்நாடு வீழ்ந்து போயிருக்குன்ற ஒரு நரேட்டிவ் தான் தொடர்ச்சியாக அங்க அந்த மேடையில பேசக்கூடிய நபர் எல்லாரும் முன் வச்சிருந்தாங்க. அது சரி, இவங்க வந்து அயோத்திதாசரை வந்து எங்க தாத்தா அயோத்திதாசர்னு சொல்றாங்க. அயோத்திதாசர் வந்து திராவிடத்தை அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்றாரு. பெரியாருக்கும் முன்னாடி இருந்தவர். அவரு சாதி இழிவு பத்தி பேசுறாரு, சாதி எதிர்ப்பு பேசுறாரு, சாதி ஒழிப்பு பேசுறாரு. அவர் காலத்துல எந்த திராவிடம் இருந்ததா? அவர் காலத்துல வந்து வன்னியர்களும் ஆதி திராவிடரும் ஒன்னா இருந்தாங்களா? 1871 சென்சஸ் அப்ப வன்னியர்கள் வந்து தங்களை சத்திரியர்களா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரர்களுக்கு மனு போட்டிருந்தாங்க, கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் பிற சாதியினர் வந்து நாங்க வந்து வைசியர்கள், நாங்க பார்ப்பனர்களுக்கு இணையானவங்க, எங்களை சூத்திரன்னு சொல்லாதீங்கன்னு வெவ்வேறு சாதியா தான் இங்கிட்டு இருந்தாங்களோ இல்லையா? ஒன்றுபட்ட சாதி எதிர்ப்பெல்லாம் எங்கேயும் கிடையாது. அப்படிதான் இருந்தது எப்ப திராவிடத்துக்கு முன்னாடி. சரி, தமிழரசன் பேசினாரு. தமிழரசன் மேடையில தானே பேசுறீங்க. அவரு திராவிட எதிர்த்தாரா? அவர் வந்து திராவிட கட்சிகள் மீது அவருக்கு வந்து விமர்சனம் வந்துருக்கும். பெரியார் எதிர்த்தாரா? கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து அந்த அமைப்பு மாலை அமைப்பு 1967 வருது. அப்போ வந்து திமுக ஆட்சியிலே கிடையாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாலை அமைப்பு உருவான போது, சாரு மஜும்தார் வந்து உருவான போது திமுகன்ற கட்சியெல்லாம் ஆட்சியிலே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு சாதிக்கு வந்து திராவிட தான் காரணம்? இது வந்து ஒரு பயங்கர சுத்த முட்டாள்தனமான பேச்சு. இதை கொண்டாந்து தமிழரசன் இருக்கிற மேடையில பேசுறது அப்படிங்கிறதே வந்து அவருக்கு அவமானமானது, அவரை இன்சல்ட் பண்றது. இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இது வந்து கடுமையா எதிர்க்கணும். இப்போ வந்து திருமணம் காந்தி அவர் வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் பார்த்தாம இப்ப வந்து இதை எதிர்த்து இந்த தமிழரசனை அப்ராப்ரியேட் பண்றது தவறு அப்படின்னு இவங்க வந்து ஆர்ப்பாட்டங்களை அறிவிக்கணும். இதுக்கு எதிரான பேச்சுகள் இது பண்ணணும், இதுக்கு எதிராக இன்டர்வியூ கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சீமான் அப்படிங்கிற ஒரு கட்சியினர் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து ஒரு 4 வாக்கு ஜெயிச்சிருவாங்க தமிழரசனை வச்சுட்டு. ஏன்னா தமிழரசனை வச்சுட்டு நீங்க ஓட்டெல்லாம் கேட்க முடியாது. ஆனா இந்த டிஸ்கோர்ஸ் லெவல்ல இந்த டிஸ்கஷன் இருக்கு, இந்த டிஸ்கஷனை பொல்யூட் பண்றது அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அது சாதி எதிர்ப்பாகட்டும், டெல்லியோட எதேச்சி அதிகாரத்தை எதிர்க்கிறதாகட்டும், தேசிய விடுதலை ஆகட்டும், இல்லை இங்க பல்வேறு நிதி ஆதாரங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவர் வந்து வைக்கிற முழக்கங்கள்லாம் அவ்வளவு மட்டித்தனமா இருக்குது. நான் வந்து ஆளுநரை வந்து பூட்டி வச்சிருவேன், இதுல கிண்டியில போட்டு பூட்டிடுவேன், நீட் எதுக்கு, நைட்லாம் நடத்த மாட்டேன், நான் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போட்டு சாவியை என்கிட்ட வச்சுக்கிறேன், வேர்ல்டு பேங்க் வந்து கேட்டா நீ என்கிட்டடா கொடுத்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன், இப்படியான கருத்துக்களை முன்வைக்கும் போது அதே அளவு மட்டமாக தமிழரசன் அவர்களையும் உள்ள சேர்த்துறாரு அப்படிங்கிறத கருத்துல கொண்டு பிற தமிழ் தேசிய இயக்கங்களை இதற்கு வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓகே, பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கேன். குறிப்பாக கடைசியா நிஜமாக தமிழ் தேசியத்தை, இடதுசாரி தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய, சாதி ஒழிப்பை மையமாக வைத்து தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அமைப்புகள் வந்து இதுல கண்டனம் தெரிவிப்பாங்க, உங்களுடைய குரலை பதிவு செய்வாங்க, நம்ம எதிர்பார்ப்போம். இனிதான் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.